ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னபோஜன். இன்றைக்கி நம்ம பனானா அப்பங்க, அதாவது பழம் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். 2 பழம் எடுத்திருக்கேன். அது இப்படி கட் பண்ணிவிட்டு இதை நல்லா மசிச்சுக்கலாங்க. இப்போ இந்த பழம் வந்து நல்லா மசிச்சு வச்சாச்சுங்க. இது கூட 1 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் வந்து வெள்ளை ரவை. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மிக்ஸ் பண்ண மாவு கூடங்க ஒரு 1/2 கப் வந்து துருவிய வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். பழத்துலேயே இனிப்பு இருக்கிறனால வெல்லம் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நல்லா இந்த ஸ்டேஜுக்கு கரைச்சி வச்சுக்கணுங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காஞ்ச எண்ணெயில் நம்ம ஒவ்வொன்றா ஊற்றி எடுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா இந்த மாதிரி செவந்து எடுத்துடணுங்க. சுவையான பழ அப்பம் ரெடி. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.